எடப்பாடி பழனிசாமிக்கு அடித்த அதிர்ஷ்டம். மகிழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள், அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவன் தானாகவே அழிந்து போவான் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்டவர்கள் உதாரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே அந்த மாபெரும் இயக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாக அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு நிரந்தரமான வெற்றியும் கிடையாது, நிரந்தரமான தோல்வியும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதை மாற்றுவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதுவுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வேணுமாலும் எழுதி வச்சுக்கங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுடைய கைவசம். அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டணி என்பது பலமாக இருந்தாலும் சரி, பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்பது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிகரிக்க போகிறது. அதாவது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அதையும் இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்டம் என்பது அடிக்கப் போகிறது, அடித்து விட்டது அப்படின்னு தான் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் எடப்பாடி இன்று உச்சகட்ட பதவியை அடைந்திருக்கார் அப்படின்னா அவருடைய உழைப்பையும் தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற விஜயுடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதுவுமே எடப்பாடி பழனிசாமியுடைய முயற்சி கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச் செயலாளர் ஆவார், அதே போல முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எல்லாமே எதிர்பாராத விதமாக கிடைத்ததுதான். அதே போல பொதுச் செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவித்துக் கொள்ளல. பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது எப்படி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவரின் மீது வழக்குகள் என்பது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்குமே நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறது. அதுலேயுமே வெற்றி என்பது மிக விரைவாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கப் போகிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவை வெற்றி பெற வைத்தே தீர்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியோடு தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.